ஒரு ஒரு படம் ஒரு டீசெண்டான படமாக மாறுறதுக்கு அந்த டீம் தான் காரணம். அண்டு அந்த டீமில் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன் அண்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட், மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ், எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க. அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டேனடா. ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா. தேங்க்யூ. ரீசெண்டாக சென்னையில் விடுதலை 2 ஆடியோ லான்ச் நடந்தது. அதில் வெற்றிமாறன் கோவப்பட்டு போன வீடியோ தான் இப்போ யூடியூப்ல ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு. அந்த ஆடியோ லான்ச்சில் அவர் என்ன பேசியிருக்காருனாக்கா, போன ஆடியோ லான்ச்லேயாவது நான் எல்லாருக்கும் பேர் சொல்லி நன்றி சொன்னேன், ஆனால் இப்போ என்னால் சொல்ல முடியாது, நான் ரொம்பவே பிஸியாக இருக்கேன். நான் படத்தோட ஃபைனலில் ஒர்க் பண்ணியிருக்கனால நான் ரொம்பவே பிஸியாக இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி சொல்லின்னு இருக்கும் போது அங்கே இருந்த ஃபேன்ஸ் எல்லாம் பேர் சொல்லி நன்றி சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவர் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. மைக்கை தூக்கி போட்டு கோவமா போயிருப்பாரு. அந்த சம்பவம் தான் இப்போ ரொம்பவே பேசும் பொருளா மாறி இருக்கு. வெற்றிமாறனோட இந்த செயலை எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.